ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று அண்ணா பிறந்த நாள். நேற்று நம்ம மனிதா மனிதாவை போடல. அதனால அண்ணாவின் பங்களிப்பு தமிழ்நாடு அரசியலினுடைய திசை மாற்றத்துல, ஜனநாயக ரீதியான கோரிக்கைகள் தமிழ்நாட்டுல வலுப்பெறுவதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாவினுடைய பங்களிப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப பெரிய பங்களிப்பு. அதாவது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. தமிழ் சொசைட்டி, இந்தியா, ஒரு கூட்டாட்சி, ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன், பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு, இதுல எப்படி ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு ஒவ்வொன்று யோசிச்சு வச்சு அந்த காலத்துல ரொம்ப அழகா பேசியிருக்காரு, சந்தேகமே இல்லாம. அதாவது வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணா சொல்லும்போது என்ன சொன்னாரு, வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், அது ஒரு அகிரணையா சொன்னார். வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள். எவ்வளவு அழகா அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படிப்பட்ட சோஷியல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சயின்ஸும் வேளாண்மையும் சேர்ந்து இருக்கணும், அது ரெண்டுமே சேர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு சின்ன கவிதை மாதிரி சொன்னார். எக்காலை இந்நாட்டு இளைஞர் பல்லோர், பல்கலையும் படித்தறிந்த காலை நல்லோர், பட்டத்தை பெற்றிருக்கும் நாட்டம் கொண்டோர், வேதியியலோடு வேளாண்மை உறவு சேர்த்து வயற்காட்டில் வளஞ்சேர்க்க வருகின்றாரோ, அக்காலை அந்நாளில் பசிமாயும் பிணி தீரும் இங்கே அப்படின்னு தெளிவா கனிவா தெரிந்து சொன்னார். பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சாகட்டும், அல்லது இங்க அவருக்கு இருந்த இலக்கிய புலமைங்கிறது அளவிட முடியாது. அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், எவ்ரி வே கொள்கை ரீதியா வேறுபட்டு நின்ற இவர் கல்கி இவரை தமிழகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசினாரு. ஓரிரவு அப்படிங்கிற படத்துக்கு இவர் கதை வசனம் எழுதினாரு. முந்தின நாள் ராத்திரி ஒரு கூஜா நிறைய காப்பி, வெத்தலை செல்லம், இதெல்லாம் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்தாங்க, அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பேப்பரா செதறி கிடஞ்சது. அத்தனை ஒழுங்குபடுத்தி பார்த்தா அந்த ஓரிரவு படத்துடைய முழு கதை வசனமும் ஓரிரவில் எழுதி முடித்தார் அப்படிங்கிறது பார்க்கணும். இவர் கண்ணன்னு சொல்லி யூஎன்ல வேலை பார்த்த என்னுடைய நண்பர் இதுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வேலை பார்த்த என்னுடைய நண்பர் அண்ணாவுடைய பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அது அமேசான்ல கூட கிடைக்கும். அண்ணா எம்ஜிஆர் 2 பேருடைய பயோகிராஃபி எழுதினார். அதுல பல சுவையான சம்பவங்களும் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை மனசு நொந்து போய் அண்ணா நினைச்ச அளவுக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு பண்ண முடியலையே, போயிடலாமே, இந்த பதவி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகணும், மாதவன்ட்டு மனசு நொந்து போய் சொன்ன சம்பவங்களை சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய எளிமையை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அவருடைய நேர்மையை பத்தி ஏன்னு எனக்கு தெரியல, அதிகமா பல பேர் பேசுறது இல்லை. அவருடைய நேர்மை அவர் சிஎம் இருந்த காலத்துல அவர் இருந்த எளிமையும் நேர்மையும் அளவிடற்கரியது. அவர் வீட்டுல சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்லி பிடபிள்யூ ஒரு சோஃபா கொண்டு போட்டிருந்தாங்க. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போனது ராணியம்மை ரொம்ப சந்தோஷமா சோஃபா வந்துருச்சு பாருங்க. யாரு அப்படின்னதுக்கு தெரியல, போட்டாங்க, இப்ப வர்றேன்னு சொன்னாங்க. அவர் கண்டுபிடிச்ச உடனே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உடனடியாக எடுத்துட்டு போயிருங்க, இதெல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எளிமையோட வாழ்ந்தவர். அவருக்கு இந்தியாவை பத்தி பரிபூர்ணமான புரிதல் இருந்தது. இந்தியா என்கிற ஒரு நாடு எப்படிப்பட்ட நாடாக இருந்தால் இது உன்னதமான ஜனநாயகமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி அவருக்கு பரிபூர்ணமான புரிதல் இருந்தது. பாரதி தேசிய கவின்னு எல்லாரும் சொல்லும்போது, அவர் பாரதி நினைவு நாள்ல வானொலியில் பேசும்போது அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் கவிஞர், மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி அவர் சொன்னார். யாரை பத்தியும் சரியா எடை போடக்கூடிய வல்லமை நிறைந்தவராக இருந்தாரு. அளவிடற்கரிய பொறுமை உள்ளவராக இருந்தாரு. சிறந்த ராஜதந்திரியா இருந்தார். அண்ணாதுரைங்கிற பேரை அண்ணான்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட வச்சதுதான் ரொம்ப பெரிய ராஜதந்திரம். நான் தான் அண்ணன், மற்ற எல்லாருமே தம்பி தான் சொல்லாம சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு அப்போசிஷனே கிடையாது. அவர் எதிர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவர், எதிர்ப்புகளுக்கு மேம்பட்டவர் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. இது மாதிரி எத்தனையோ வழியில் சொல்லுவார். வெரி அன்பார்ச்சுனேட். அவர் இருந்த அந்த குறுகின காலத்துல தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இங்க இருமொழி கொள்கை, ஆங்கிலம் உலக அளவுல எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, அதுல நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைச்சது. இருமொழி கொள்கையை தீவிரமா அமல்படுத்தினது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவ்வளவு குறுகின காலத்துல அவர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒரு பேரிழப்பு தான் அந்த நேரத்துல. இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். எக்ஸ்ல ஒரு
இடுகை போட்டிருக்கிறாரு. அதுல கிட்டத்தட்ட அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு டோன்ல அண்ணாவினுடைய பெருமைகளை அவர் பேசுறாரு. இதுக்கு திமுகவுக்கு நிகராக திமுகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய கட்சி அப்படிங்கிறது திமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்காகவா? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து போனா அது எதிர்த்தரப்பினுடைய வாக்குகளை பிரிக்கும். திமுக மாதிரியே எல்லாத்தையும் திமுக சொல்ற எல்லாவற்றையும் நாமும் ஏற்றுக்கொண்டால் திமுக கொள்கையும் என்னுடைய கொள்கையும் ஒண்ணுதான்னா திமுக வாக்குகளையே பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியா, இல்ல தமிழ்நாடு முழுக்க அண்ணாவினுடைய செல்வாக்கு காரணமாக அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பாக்குறதா, இல்ல சடங்குக்காக பாராட்டுகிறார்கள்னு பார்க்கணுமா? சடங்குக்காக பாராட்டுகிறார் தான் பார்க்க முடியும். அவர் திமுக அண்ணா அவர்கிட்டும் காமராஜும் அதே மாதிரி தான் அவர் பொழுது பேச போறாரு. அதனால இதெல்லாம் சடங்காக தான் அவருக்கு இன்னும் அவருடைய அரசியல் தெளிவு என்னங்கிறது அரசியல் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அவருடைய அரசியல் தெளிவு என்ன, எந்த அரசியல் கொள்கையை அவர் பேச போகிறார், எந்த சமுதாய பொருளாதார அரசியல் கொள்கைகளை தன்னுடைய கட்சியின் கொள்கைகளாக அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவரை பத்தி நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சார், அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை 2 நாட்களில் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. பதவி விலகிறேன், திரும்ப மக்களிடத்துல வீடு வீடா போய் கேம்பெயின் பண்றேன், அதற்கு பிறகு மக்கள் வாக்களித்தால் நான் மீண்டும் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 நாட்களில் அப்படின்னு சொல்வது என்ன சனி ஞாயிற்காகவா, இல்ல வேற என்ன அதுல சிக்னிபிகன்ஸ் இருக்கு? அதாவது இன்னைக்கு அவருக்குள்ள நிர்பந்தம் சிபிஐ இடியில இருந்து வரல, அது எப்பயுமே இருக்கு, இன்னைக்கு புதுசா வரல. இன்னைக்கு நிர்பந்தம்ங்கிறது ஜுடிஷியரியில இருந்து வந்தது. அந்த பெயில் கண்டிஷன் ஐ திங்க் த கண்டிஷன்ஸ் வேர் நாட் கரெக்ட். அது ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸே சொல்லியிருக்காரு. இது இது சிஎம் கையெழுத்து போடக்கூடாது, சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியும். பட் பிகாஸ் ஆஃப் ஜுடிஷியல் டிசிப்ளின் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் மோர் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டோட ஒத்து போறாரு. ஜெயலலிதாவுக்கு இது கொடுத்தாங்க, பெயில் கொடுத்தாங்க. அந்நேரம் என்ன சொன்னாங்க, பொதுக்கூட்டம் போடக்கூடாது, இந்த கேஸை பத்தி நீங்க எந்த விதத்திலும் ஈடுபட்டக்கூடாது, அதெல்லாம் கண்டிஷன் போட்டாங்க. நீங்க சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சார்? பெயில் கொடுக்கும்போது அவங்க தண்டனை இருந்தது சார், அதனால அவங்க சிஎம் ஆக முடியாது. ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சிஎம். இல்ல, அந்த 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 தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சிஎம் இருந்தாங்களா இல்லையா? கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சிஎம் இருந்தாங்களா இல்ல? அப்ப அவங்க மேல குற்றம் இருந்தது. ஆமா, ஏன் கொடுக்கல? இப்ப இவருக்கு நான் கேக்குறேன், இவர் கல்வியை பத்தியோ சுகாதாரத்தை பத்தியோ ஒரு ஃபைலையும் பார்க்க கூடாதா? என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க சிஎம்மா உட்கார்ந்துருக்கலாம், ஆனா சிஎம் இதே வேலையே பார்க்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இன்னொன்னு முக்கியமா பாருங்க, எலெக்ஷன் சமயத்துல சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெசிடுவல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 பேரை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட 7 பேரை இவர் விடுதலை பண்ணதும் அந்த ரெசிடுவல் பவர்ஸ் தான். வேற யாருமே செய்யாத சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரெசிடுவல் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்நேரம் என்ன பண்ணாங்கன்னா, ஜனநாயகத்துடைய மாண்பு குலைக்கப்பட்டு விடக்கூடாது, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கணுங்கிறதுனால கண்டிஷனல் பெயில் கொடுத்தாங்க. இது முடிஞ்சோன்னு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீ பேசாம மறுபடியும் ஜெயிலுக்குள்ள உட்காந்துருனாங்க. உட்காந்துட்டாரு. ஏன்னா அந்நேரம் ஏன் கண்டிஷனல் பெயில் கொடுத்தாங்க? அவங்க இந்த வழக்கை தீவிரமாக விசாரிச்சு இது பெயில் கொடுப்பதற்கு தக்க வழக்கா இல்லையாங்கிற தீர்மானத்துக்கு வர முடியாத நிலைமையில இருந்த நேரத்துல ஜனநாயகத்துல எலெக்ஷன் சமயத்துல எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கணுங்கிறனால தங்களுடைய ரெசிடுவல் பவரை யூஸ் பண்ணி ஒரு இது கொடுத்தாங்க, பெயில் கொடுத்தாங்க. அப்ப அந்நேரம் சொல்லுவாங்க, நீங்க சிஎம் கையெழுத்து போடாதீங்க, சிஎம் ஆபீஸ் போகாதீங்க, ஏன்னா நாங்க இன்னும் வழக்கு முடிக்கல, உங்களுக்கு பெயில் கொடுக்கணுமா இல்லையாங்க நாங்க தீர்மானிக்கல அப்படிங்கறதுல எனக்கு அந்த நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கலையே சார்? ஹேமந்த் சோரன் நம்ம போனோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஒவ்வொரு வழக்கா விசாரிக்கணும். இந்த வழக்கை பத்தி மட்டுமே கேட்டால் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மாவோ யாரோ ஒருத்தர் அசாம்ல இருக்காரு, அவருக்கு இது என்னாச்சு? அவர் மேல இல்லாத குற்றச்சாட்டா? அல்லது சௌகான் மேல இல்லாத குற்றச்சாட்டா? மத்திய பிரதேஷ் சௌகான் மேல் இல்லாத குற்றச்சாட்டா? வியாபம் கேஸ்ல என்ன நடந்துச்சு? இன்னொன்னு என்னன்னா, இவங்க தங்களுக்கு தேவையான ஆளுங்களை மட்டும்தான் இவங்க பிஜேபி ஒயிட் வாஷ் பண்றதுக்கு இருக்கு ஒரு வாஷிங் மெஷின் இருக்கு. சோ லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். அது ரொம்ப பெரிய விஷயம். இதுல சுப்ரீம் கோர்ட் பண்ண அந்த தீர்ப்பு பெயில் கண்டிஷன் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கரெக்ட். அப்போ இப்ப இவருக்கு என்ன வழி இருக்கு?
சிஎம் உட்காந்துக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாம இருந்தா அதை வச்சு இவங்க வந்து குறை சொல்ல முடியும். பிஜேபியும் காங்கிரஸும், காங்கிரஸ் இன்னைக்கு கூட இருக்காங்க, பிஜேபி வந்து குறை சொல்ல முடியும். அப்ப இவருக்கும் வந்து செல்வாக்கு மங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இம்மீடியட்டா அதே சமயம் இவர் வந்து நாங்க வந்து அசம்பிளியை இது பிஜேபியோட டிமாண்ட் அதுதான், நீ ரிசைன் இம்மீடியட்டா பண்ண வேண்டியதானே, நீ அசம்பிளியை டிசால்வ் பண்ண வேண்டியதானே. ஏன்னா அசம்பிளியை டிசால்வ் பண்ணாதான் கவர்னர் ரூல் வந்துடும்ல, அது பிஜேபியோட ஆட்சி தானே, அதுக்கு ஆசைப்படுறாங்க. ஹி இஸ் டூ கிளவர், அதை அனுமதிக்க முடியாது. அதனால இன்னொரு இன்டரிமா இன்னொரு சிஎம் கொண்டு வரலாம், அதுலயே ரிஸ்க் இருக்கு. இன்டரிம் சிஎம் வந்தவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அது ஜார்க்கண்ட்லயா இருக்கட்டும் அல்லது பீகார்லயா இருக்கட்டும், என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ஆனால் ஆம் ஆத்மியில அப்படி நடக்காதுன்னு அவர் நம்புறாரு. அப்படி மற்ற கட்சிகள்ல நடந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இங்க அதிகமா இல்லை அப்படிங்கிறது நிஜம்தான், இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹி இஸ் டேக்கிங் எ ரிஸ்க். இன்னொன்னு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றங்கள் எனக்கு நீதி வழங்கி விட்டார்கள், மக்கள் மன்றத்தின் நீதிக்காக நான் போகிறேன்னு சொல்றாரு. இப்ப விஷயம் என்னன்னா, அடுத்து இவருக்கு வந்து ஓவர்வெல்லுமே மெஜாரிட்டில வந்து எலெக்ஷன்ல வந்து இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு வந்தாலுமே இந்த பெயில் கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. அது பெயில் கண்டிஷன் ரிலாக்சேஷன் கிடையாது. இவர் என்ன எதிர்பார்க்கிறார் நான் நினைக்கிறேன்னா, அப்படி மக்கள் மன்றத்துடைய அப்சல்யூட் அது ஆதரவோட நான் மறுபடியும் வந்தேன்னா இதுல வந்து இப்ப நான் ஃபங்க்ஷன் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு கேட்க முடியும் நீதிமன்றத்தில் போய் மறுபடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை ஆல் திஸ். ஆனா சூப்பர் சிஎம்மாக இருப்பாரு, மனைவிய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு அவர் வீட்டில் இருந்தபடியே நிர்வாகத்தை அவருக்கு கவனித்துக் கொண்டிருப்பார்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சார்ஜை முன்வைக்குது. அது எதுக்காகனா அவர் மனைவியை வந்து இவர் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா மனைவியை கொண்டு வந்து அப்சல்யூட் லாயல்ட்டியோட இருக்கும் பார்ட்டி. இவங்களை ரப்ரியை வந்து இவர் கொண்டு வந்தார்ல, லல்லு பிரசாத் யாதவ், அது மாதிரி. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாரிசு அரசியல் ஆதரவானது நான் இல்லை. ஆனால் வாரிசுகள் அளவிற்கு மற்ற யாரும் டிபெண்டபிளா இருக்கதில்லைங்கிறதுனால ஆமா வாரிசுகளை கொண்டு வர்றாங்க, அதுதான் உண்மை. ஸோ அவர் என்ன செய்ய போறோம் தெரியாது. ஏன்னா அந்த அம்மா இன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது, ஆனா விதின் 6 months எம்எல்ஏ ஆகலாம். சட்டம் இழந்துருது. ஸோ காங்கிரஸ் கட்சியும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது. காங்கிரஸ் கட்சி அபிஷியலா சொல்றதாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஷீலா தீட்சித்தோட பையன் தான் நினைக்கிறேன், அவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். ஷீலா தீட்சித் வந்து அதாவது இவர் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு ரெண்டுக்கும் மாற்றான ஒரு கட்சியாக உருவெடுத்தார் ஒருதல வரும்பொழுது. ஆனா இவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இதுலயும் சொல்லியிருக்கேன், ஹி கேன் நெவர் பி அ நேஷனல் லீடர். ஹி இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன இதை எலக்ட்ரிசிட்டி சார்ஜை நான் கம்மி பண்ணுவேன்னாரு, கம்மி பண்றதுக்கு சட்டத்தில் வழியில சப்சிடைஸ் பண்ணிட்டாரு, பட்ஜெட்ல இருந்து போட்டுக்கிட்டாரு. வாட்டர் டேக்ஸ் அது மாதிரி தான் கம்மி பண்ணுவேன்னாரு, ஜனங்களுக்கு சொன்னதை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மொஹல்லால் சிஸ்டத்தை வந்து நம்ம முதல்வர் கூட அங்கே போய் பார்த்து எஜுகேஷன் இது நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் அது நம்ம ஊர்ல வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே புதுசாக பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்தே தெரியும் கல்வி எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் என்ன பாடுபடுதுன்னு இதுல இருந்தே தெரியும். நமக்கு வந்து ஒரு காமராஜர் இருந்தாரு, அடுத்து அண்ணா இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு. முதல்ல பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, அதை அடுத்து கல்லூரிகள் திறக்கப்பட்டன. வாழ்வு ஆதாரம்ங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இங்க வந்து இங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் சுகாதார நிலையம் சரியா ஆச்சுங்கிறது உண்மை, கல்வி நிலையங்கள் சரியா ஆச்சுங்கிறது உண்மை, பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம்னு முதல்ல கொண்டு வந்தது அவர் தான் அப்படிங்கிறது உண்மை. ஆனா சிஏஏ பத்தி கருத்து சொல்ல மாட்டார். சொன்னா இவருக்கு என்னன்னா, நல்ல முறையில நிர்வாகம் கொடுக்கறதுனால எல்லா குடும்பங்களும் இவர் ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு சிஏஏ பத்தி கருத்து சொன்னார்னா எந்த கருத்து சொல்றாரோ அதுக்கு தகுந்தபடி ஒரு குடும்பம் ஆதரவு இவர் விட்டு போயிடும், முஸ்லீமோ அல்லது ஹிந்துஸோ. இவர் எப்படிப்பட்ட கருத்து சொல்றாருங்கிறத பொறுத்து போயிடும். ஜேஎன்யூல நடந்த அக்கிரமங்களை பத்தி வாய் பேச மாட்டாரு, பேசினாருன்னா சரி ஒரு குடும்பத்துடைய ஆதரவு போயிடும்னு பயப்படுவாரு. இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் அளவுக்கு இவர் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் இவர் என்ன கருத்து சொன்னாரு, விவசாயிகளுக்கு வாட்டர் சப்ளை பண்ணாரு, கருத்து என்ன சொன்னாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால இவருக்கு வந்து நேஷனல் லீடர் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இவர் இன்னும் வளர்த்துக்கல. ஆனா டெல்லியில வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர், அவ ஜனங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் இருக்கிற வரைக்கும் இன்னொன்னு சொல்றேன், இவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வாட்டர் டேக்ஸ் கம்மியா இருக்குது, எலக்ட்ரிசிட்டி கம்மியா இருக்குதுலாம். அடுத்து காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி சத்தம் போடாம கூட்டி விட்டுருவாங்க, அது அந்த ஜனங்களுக்கு தெரியும். அதனால டெல்லியை பொறுத்த மட்டும் இவர் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஐ திங்க் கெஜ்ரிவால் ஹேஸ் டு grow up quite substantially in order to become a nationally acceptable political leader. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி சார், நிதின் கட்கரி வந்து அப்போசிஷன் லீடர் ஒருத்தர் வந்து பிஎம் ஆகிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு, எதுக்காக நீங்க எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டேன், நான் அதற்கு தயாராக இல்லை அப்படின்னு நாக்பூர்ல பேசும்போது சொல்லியிருக்கிறாரு.
அதற்கு எதிர்வினையாக சிவசேனையிலிருந்து என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க, எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்களே எங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நாங்க பிஜேபியில இருந்து கடன் வாங்கி ஒரு பிரதமரை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸா அது சுருங்கி போன மாதிரி அது ஒரு பதிலாக இருக்கு. இருந்தாலும் ரியாக்ஷன் அங்கேருந்து உடனே வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? இவர் சிவசேனாவை பெயரிட்டு சொல்லவில்லை, வருகிற எதிர்ப்பு சிவசேனாவிடமிருந்து தான் வருகிறது. யார் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு ஓரளவு நம்ம ஊகிக்க முடியும். ஏன்னா அவருக்கு சிவசேனா வந்து மகாராஷ்டிரா பேஸ்டு பார்ட்டி, நாக்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு ஆதரவு வந்து ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப ஆதரவு உண்டு, மகாராஷ்டிராலையும் அவருக்கு ஆதரவு உண்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் பண்ணணும்னா முதல்ல மகாராஷ்டிரால தான் அந்த அப்ரோச் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கலாம். ஆனா இந்த நேரத்துல கட்காரி இதை சொல்றதுக்கு நான் இன்னொரு அர்த்தம் நினைக்கிறேன். நான் இது மறைமுகமாக நரேந்திர மோடிக்கு விடப்படுகின்ற எச்சரிக்கை. அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதையும் சொல்றாங்க, சிவசேனால இருந்து சொல்றாங்க, இட் இஸ் a மெசேஜ் டு நரேந்திர மோடி அப்படின்னு. ஐ திங்க் சோ. நீங்க வந்து உங்க கேமை நல்லா விளையாடுறீங்க கட்கரி இன்னும் சொல்றாங்க அவங்க. இருக்கலாம். ஆனா அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு சார், அரசியல்ல நேர்மை வேணும், அரசியல்ல அறம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பத்திரிகையாளர்களும் அதாவது இதழியலும் அறத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதிர்கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றதே நேர்மை குறைவு அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க. துரைமுருகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாரு, எவனையும் லஞ்சம் கேட்கறவனை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. எல்லா பேச்சையும் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கு பிறகு சார், இங்க திருமாவளவன் 1999 இருந்து நாங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நாங்க உறுதியாக இருக்கிறோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு நாங்க எங்களுடைய கொள்கையில 99லயே இந்த மாதிரி முழக்கங்களை எல்லாம் முன் வச்சிருக்கோம் அப்படின்னு பேசியதை, பல்வேறு விஷயங்களை தொகுத்து சொல்லிட்டு வரும்போது பேசியதை வழக்கம் போல திரிச்சு ஆட்சியில் பங்கு கேட்கிறார் அப்படின்னு திமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய சமூக ஊடகங்கள்லயும் விவாதங்கள் நடக்குது. அவங்க தெளிவாகத்தான் சொல்றாங்க, வர்றவங்க எல்லாரும் தெளிவாகத்தான் சொல்றாங்க. ஆனா இவங்க விரும்புற பதில் அவங்க கிட்ட இருந்து வராததுனால அதை மீறி திரும்பவும் திமுக கூட்டணிக்குள்ள புகைச்சல்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்று அதற்கெல்லாம் முடிவு கட்டப்படும் அப்படின்னு நினைக்கிறேன், முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நினைக்கிறேன். திருமாவளவனும் முதலமைச்சரும் இன்று காலை சந்திக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. சந்தித்த பிறகு செய்தியாளர்கள்ட்ட திருமாவளவன் தெளிவாக சொல்லி விடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தொடராதீங்க, எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணியில தொடர்கிறோம் என்ற செய்தியை அவர் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இதுல நான் அதை எடுக்க வந்தது, இது வந்து எப்பவுமே பேசிட்டு இருக்கிறோம், நான் எடுக்க வந்தது திமுகவினுடைய நிலைப்பாட்டையும் சேர்த்து செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் இடம் தர மாட்டோம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் இடம் தருவது நல்லாட்சி நடக்க உதவாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். நல்லாட்சி நடக்க உதவாதுங்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியாது, ஆனால் ஒருங்கிணைந்த ஆட்சி நடக்கிறதுக்கு உதவாது, அது நிஜம்தான். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படி இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்னு அவங்க வச்சிருந்த போது மினிமம் ஆக்ஷன் ப்ரோக்ராம் வந்து முதல்லயே அவங்க வெளியிட்டாங்க, தேர்தல் அறிக்கையாகவே வந்து சொன்னாங்க. அடுத்து வந்து சிபிஎம் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி அது கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஆர்எஸ்பிக்கு ஒரு 18 இடம் கிடைச்சிருக்கும், ஃபார்வர்ட் பிளாக் ஒரு 6-7 இடம் கிடைச்சிருக்கு. இப்படிதான் முதல்ல 1977 அவங்க பதவிக்கு வந்தபோது இருக்கிறதுல மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து அவங்க வந்து இந்த சின்ன கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. பிடபிள்யூடி வந்து ஒரு பேர் மறந்துட்டேன், ஃபார்வர்ட் பிளாக் மினிஸ்டர் ஒருத்தர், அவருக்கு பிடபிள்யூடி கொடுத்துருந்தாங்க. ஹையர் எஜுகேஷன்
அது வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பஞ்சாயத்து, ரூரல் டெவலப்மெண்ட் இது மாதிரி முக்கியமான பொறுப்பு எல்லாம் வந்து ஆர்எஸ்பி மினிஸ்டர் தேவபிரத பந்தோபாத்தியான ஒரு பேர் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. கடைசியில் அவங்க பதவி போகிற வரைக்குமே கூட்டணியில் உள்ள எல்லா அமைச்சர்களுக்குமே வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டன அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. சில சமயம் சில பொறுப்புகள் ஹெல்த் முதல்ல இவங்ககிட்ட இருந்தது, தோழமை கட்சி இருந்தது. அதுக்கப்புறம் பிரசாந்த் சூர் வந்து சிபிஎம் சேர்ந்தவர் ஹெல்த் எடுத்துக்கிட்டாரு. ஃபுட் அண்ட் இது ஃபுட் ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த கலிமுதீன் ஷாம்ஸ் அவர்கிட்ட தான் ரொம்ப நாள் இருந்தது. இப்போ அங்கே வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட்டுங்கிற அடிப்படையில் தான் அவங்க தேர்தலை சந்திச்சாங்க ஆரம்பத்தில் இருந்தே. அதனால ஆரம்பத்தில் இருந்தே அவங்ககிட்ட வந்து அதில் வந்து சில பேசிக்க விஷயத்தில் வந்து ஒத்துமை இருந்தது. இப்போ காங்கிரஸ், இவங்க விடுதலை சிறுத்தைகள், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களுக்கு வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுல வந்து அடிப்படை ஒற்றுமை இருக்கு. ஆனா ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறதுல வந்து தீவிரங்கள் வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. இப்போ இவரை விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கிட்டா அவரும் ஷெட்யூல் காஸ்ட் பற்றி மட்டும் பேசுறது இல்லைங்கிறது அவருடைய ஸ்ட்ரென்த். அவருடைய கட்சியிலேயே வந்து ஷெட்யூல் காஸ்ட் இல்லாதவங்க வந்து எம்எல்ஏ 2 பேராவது எனக்கு தெரியும் எம்எல்ஏ இருக்காங்க. பாலாஜி இருக்காரு. இல்ல சார், 4 பேர் தான் எம்எல்ஏ. டோட்டல் எம்எல்ஏ 4 பேர் தான். 50% வந்து மற்றவங்க இருக்காங்க. அதனால அதெல்லாம் அது அவர் ஏற்கனவே நான் ஏழை எளியவர் இருவருக்கும் சேர்ந்து பாடுபடுவேன்னு சொல்லி தெளிவாகி இருக்காரு. அப்போ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவசரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போறாங்க, இன்னும் கொஞ்சம் விரைந்து செயல்படணும் அப்படின்னு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப விரைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து திமுக வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல இது ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் தான், ரெவல்யூஷனரி ப்ராசஸ் கிடையாது, இவ்வளவு தூரத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா பெரும்பான்மை உள்ள கட்சி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான கருத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இங்க தமிழ்நாட்டில் வந்து இப்படி பதவி கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில கூட கலைஞர் வந்து அவங்க ஜெயலலிதா மறுபடியும் மைனாரிட்டி ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்து பாமகவுக்கு வந்து அவர் வந்து ஷேர் கொடுக்கல. பாமக அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஷேர் இல்லாமல் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் அவங்க பண்ணிட்டாங்க. யாருக்குமே இல்ல சார். காங்கிரஸுக்கு கொடுக்கல, பாமகவுக்கு கொடுக்கல, இடதுசாரிகளுக்கும் கொடுக்கல. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரே கூட்டணியில இருந்தாங்க. ஆனா கொடுக்கல. இது தமிழ்நாட்டுல என்னைய பொறுத்த மட்டும் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு சிஸ்டம் எவால்வ் ஆயிருச்சு. பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி நடத்துவாங்கன்னு ஒரு சிஸ்டம் எவால்வ் ஆயிருச்சு. இது அவ்வளவு சீக்கிரம் மாறும் நான் நினைக்கல. மாறினால் நல்லதுதான். எளியவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் சொல்றது வந்து யாரால வந்து மறுக்க முடியும்? அதனால மாறினா நல்லதுதான். ஆனால் நாளைக்கு சிஎம் பார்க்கும்போது இதுல திருமாவளவன் வந்து முதல்ல வந்து இதுல போட்டிருந்தாரு, தன்னுடைய ட்வீட்ல போட்டிருந்ததை முதல்ல நீக்கினாங்க, மறுபடியும் போட்டாரு அப்படிங்கிறது வந்து சில சிறிய குழப்பத்தை காண்பிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாம் வந்து தெளிவடைஞ்சிரும். சிஎம் பார்க்கும்போது இன்னைக்கே பார்க்க போறாரு, அதனால தெளிவடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் போது காட்ட வேண்டிய ஒற்றுமை வேற. அது மோடி அரசு பிஜேபியினுடைய ஆபத்தை உணர்ந்து அந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனா இது வந்து அதிமுக திமுகவுக்கு இடையில உண்டான போட்டி தானே அப்படின்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க வெளியில இருக்கக்கூடிய சிலர். விசிகேல இருந்து பேசல, ஆனா வெளியில இருக்கக்கூடியவங்க வந்து இந்த தேர்தல் திமுக அதிமுக தானே அப்படின்னு பேசுறாங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிறதுக்கு தானே. அதனால இதுல என்னத்துக்கு அந்த ஒற்றுமை இதுக்கு தேவையா அப்படிங்கிற தியரியை ஃப்ளோட் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, ஏன்னா அந்த ஒற்றுமை தேவைங்கிறது தானே அதிமுகவுடைய நிலைப்பாடு காமிச்சிருக்கு. விவசாய சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க தானே, சிஏ ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க. இவங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ இவங்க வந்து மதச்சார்பன்மை இதுல எல்லாம் வந்து நிலைச்சு நீடிச்சு நிக்கணும் ஒரு அரசு அப்படின்னு சொல்லி நினைச்சா, பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இன்னைக்கு உள்ள திமுக, இன்னைக்கு உள்ள அதிமுக, இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது திமுக கூட இருக்கிறதான பொருத்தமா இருக்கும். அதனால இது திமுக அதிமுக சண்டை தானே, மத்தியில் உள்ள ஆட்சி மாதிரி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் குட்டையை குழப்பி அதுல வந்து பலன் அடையணும்னு பாக்குறவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த 2021 இருந்து இப்போ வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல திமுக எடுத்த எதிர்நிலை, ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலை எடுத்தது, இதனுடைய தொடர்ச்சியாக அந்த தேர்தலுக்கு பிறகும் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒன்றிய அரசு அல்லது அதை சார்ந்து நிற்கணுமா அல்லது அதை எதிர்த்து நின்ற நபரை உறுதியாக ஆதரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கால் இல்லையா அந்த தேர்தலுக்கு பின்னால?
அதாவது அரசியல் வந்து நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதும்பாங்க. இப்போ திமுக வந்து சில செயல்கள் வந்து இவங்களுக்கு வந்து சஞ்சலத்தை உருவாக்கிறது, குழப்பத்தை இல்லை, சற்று மன சஞ்சலத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த முத்தமிழ் முருகன் விழா வந்து இவங்க முழுக்க முழுக்க ஆதரிக்கலை, அது இருந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கவர்னர் சீப்பாட்டியை பத்தி இவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க, அதை நான் பெருசா நினைக்கல. அது ஒரு புரோட்டோக்காலுக்காக வேண்டி அவங்க போயிருக்காங்க. ஏன்னா அமைச்சர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க, திமுக உறுப்பினர்கள் போல. அது மாதிரி ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டதையும் நான் பெருசா நினைக்கல. அதுக்கப்புறம் அது வந்து அண்ணாமலையை கூட்டு போய் இதுக்கு கலைஞர் நினைவகத்துல கூட்டு போறதுங்கிறது அது ஒரு பண்பு. அது யாரா இருந்தாலுமே வந்து அவங்கள நம்ம விழாவுக்கு வந்திருக்காங்க உபசரிக்கிறோங்கிறது ஒரு பண்பு. இதுல ரொம்ப சர்வ சாதாரணம் உண்டு. மேற்கு வங்கத்துல வந்து ஒன்றிய அரசுலயும் வந்து அவ்வளவு தூரத்துக்கு காராசாரமா விவாதம் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல. அடுத்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து ஒரு இது உண்டு, கெஃபட்டேரியா உண்டு. அங்க நான் அமைச்சருடைய நேர்முக உதவியாளர் இருந்ததுனால பல சமயங்கள்ல அமைச்சரோட அங்க உள்ள போயிருக்கேன் நான். ரொம்ப நாள் ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்து சப்சிடைசேஷன் கிடையாது. அங்க வந்து அங்க அங்க வந்து யார் 2 பேரும் அவ்வளவு காரசாரமா விவாதிச்சாங்களோ அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சிபிஎம் சேர்ந்தவரும், காங்கிரஸ் சேர்ந்தவரும், காங்கிரஸ் சேர்ந்தவரும், பிஜேபி சேர்ந்தவரும், இது மாதிரி ஒண்ணா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். அதுல எந்த விதமான இந்த கோர்ட்ல பாருங்க 2 வக்கீல் என்ன மாதிரி ஆர்கியூ பண்றாங்கன்னா அடுத்து முடிஞ்சவங்க 2 பேரும் ஒண்ணா டிஃபன் சாப்பிட போவாங்க. இது வேற அது வேறங்கிற ஒரு இது இருந்தது. அதனால அப்படி இருக்கிறது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ராஜ்நாத் சிங் அது வந்து ஒரு ஒன்றிய அரசு தான் அந்த காயினை பிரிண்ட் பண்ணணும். அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூப்பிடலன்னு சொல்றாங்க. இவங்க கூப்பிட்டு அவங்க வராமலும் இருந்திருக்கலாம், ஏடிஎம்கே கூப்பிட்டு வராமலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஆனா இவங்க கூப்பிட்டதுங்கிறதே இவங்களுடைய பண்பின் வெளிப்பாடு தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதை பார்க்கணும், கலைஞருடைய சமாதியை பார்க்கணும் விருப்பம் தெரிவிச்சிருந்தாருன்னா அதை கூட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? இன்ஃபேக்ட் கூட்டு போறதுல வந்து மறைமுகம் வந்து அவங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இங்க இருந்தார், எதனால நாங்க இன்னைக்கு வலிமை உற்றவர்களாக இங்க இருக்கிறோம் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுக்கறது கூட கூட்டு போயிருக்கலாம். அதனால இதை ரொம்ப பெரிய தவறா நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் பாலிசி, அடுத்து வந்து மத சம்பந்தமான விஷயங்களை இவங்க என்ன நிலை எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கூர்மையாக கவனிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சிகள் வந்து சும்மா மென்னுகிட்டு இருக்கும்போது அவல் கொடுத்துட்டாங்களா, இல்லை அவல் கொடுத்தா எதிர்கட்சிகள் சொல்றாங்களா, இதெல்லாம் தெளிவுபடுத்தப்படும். 2026 வரைக்கும் அரசியல் நிகழ்வுகள் அத்தனையுமே கூர்மையாக பார்க்கப்படும். 2016 2021 வரைக்கும் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நினைச்சு பார்க்க முடியும் சார். அந்த மாதிரி நினைச்சு பார்க்கிற நிகழ்வுகளோட இப்போ அதிருப்தி விட்டதாக சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த ரெண்டையும் சமதட்டுல வச்சு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டுடைய அரசுடைய கல்விக் கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில எல்லாமே மோசம்னு இல்லை, அதுல நல்ல இது இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கலாம், இவங்க ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு கல்வி அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எதை ஏத்துக்கிறாங்க எதை விடுறாங்கிறது ரொம்ப கூர்மையா பார்க்கப்படும். ஏன்னா அதெல்லாம் வந்து டீ பார்ட்டி போற மாதிரி, கவர்னர் டீ பார்ட்டி போற மாதிரியோ, ராஜ்நாத் சிங்கை வந்து கலைஞருடைய சமாதி கூட்டு போற மாதிரியோ வந்து செயல்கள் கிடையாது. அது அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட செயல்கள். அவைகள் எதுல உடன்பாடு இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கல்ல சார். அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. மேல இல்ல சில இதுல வந்து சில உயர்கல்வியில வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சரி, ரிசர்வேஷனே இல்லாம போயிடும். அதெல்லாம் வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். உயர்கல்வி அட்மிஷன்ஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு அவ்வளவுதான். அங்க வந்து எந்த ரிசர்வேஷன் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே சார். அந்த ஏரியாக்கள்ல என்ன நடக்குதுங்கிறத எல்லாரும் தான் தொடர்ந்து பார்க்கத்தான் போறோம். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இவ்வளவெல்லாம் நான் சொல்றேன்ல, நான் மனப்பூர்வமா நம்புறேன். இன்னைக்கு தமிழர் நாகரிகத்திற்கு, தமிழர் பண்பாட்டிற்கு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடுங்கிற கோட்பாட்டுக்கு மிகப்பெரிய அரணா தமிழ்நாட்டில் இருக்கிறது திமுக தான். பெரிய கட்சிகள்ல விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இவங்க காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை பின்பற்றுகிற காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா பெரிய கட்சியாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரே கட்சி இன்னைக்கு திமுக தான். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அதான் கிட்டத்தட்ட உங்களுடைய நீங்க சொன்னதனுடைய எக்ஸ்டென்ஷனாக சொல்லணும்னா, திமுகவையும் தாண்டி, திமுக கூட்டணியையும் தாண்டி, தமிழ்நாடு முழுக்க சாதி, மதம், மொழி இந்த வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி
மக்களிடத்துல செல்வாக்கு பெற்ற ஒரு மக்கள் தலைவராக இருக்கிறதும் இன்றைய தலைவர்கள் மத்தியில ஸ்டாலின் மட்டும்தான் அப்படிங்கிறது கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. ஒரு ஒரு ஃபேக்ட். ஆமா. இப்ப அண்ணா வந்து இதுக்கு போனபோது, அமெரிக்காவுக்கு போனபோது அவர்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது. இது மத்தியில வந்து காங்கிரஸ் வீழ்ந்தால் நல்லது இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அண்ணா சொன்னார், இல்லை, இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மத்தியில் ஆளும் தகுதி பெற்ற ஒரே கட்சியாக இன்று இருப்பது காங்கிரஸ் தான். எங்களுக்கு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கலாம், நாங்கள் அவர்களை எதிர்ப்போம். ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு உரிய வல்லமை பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான் சொல்றார். அப்படிப்பட்ட பெருந்தன்மையான சொற்கள் பலதரம் நம்முடைய முதலமைச்சர் இப்ப சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். எதிர்கட்சியை சேர்ந்தவங்கிறதுனால அவர் வந்து தாழ்ச்சியா பேசுறது இல்லை, அவங்கள தரக்குறைவா நடத்துறது இல்லைங்கிறத பார்த்துருக்கோம். பண்புன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் வந்து எந்த அளவுக்கு பண்பாடோட நடந்துக்கிறாரு, இது வந்து நம்ம எல்லாருக்கும் பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 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 தலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் ஒரு மாநிலத்தை பத்தியே தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க உள்ள தலைமை இப்படி இருக்குங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.